श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भटनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। इन्नो तिरुवाडिप्पूरं எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தம் வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். சிவபதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களை 11 என்னும் 12 என்னும் சொல்லுவது ஓர் மரபு. 10 பேர்னு பார்த்தால் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், கடைசியாக திருமங்கை ஆழ்வார். இதுதான் ஆழ்வார்கள் 11 அவதார கிரமம் வரிசை. இந்த கோட்டிக்கே பெருமை சேர்ப்பதற்காக மேலும் 2 ஆழ்வார்கள் அவதரித்தனர். நம்மாழ்வாருடைய சச்சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள். கோதை என்னும், நாச்சியார் என்னும், ஆண்டாள் என்னும் பல திருநாமங்களாலே கொண்டாடப்படுபவள் ஆண்டாள். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் தராசின் ஒரு தட்டில் வைக்கப்பட்டால் ஆண்டாளை மட்டும் அடுத்த தட்டில் வைக்கலாம். ஆண்டாள் இருக்கும் அந்த தட்டு உயர்ந்தே இருக்கும். அதுதான் சிறப்புடையதாக விளங்கும். ஆழ்வார்கள் அனைவருமே ஆண்களாகவே பிறந்திருப்பார்கள். ஆனால் 11 ஆழ்வார்கள் ஆண்களாகவும் ஒருத்தி மட்டுமே பெண் ஆழ்வாராகவும் ஆண்டாள் அவதரித்தாள். ஏனைய ஆழ்வார்கள் எல்லாம் பெருமானுக்கு பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேணும், அவனுடைய கைத்தலம் பற்றி அவனை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தங்களையே பெண்ணாக நினைத்து கொண்டு ஆசைப்பட்டனர். ஆனால் பெருமானுடைய பிராட்டியாக இருக்கும் பூமாதேவியே நமக்கெல்லாம் உபதேசிக்க வேணும் என்பதற்காக ஆண்டாளாக அவதரித்தபடியால் ஆழ்வார்கள் எல்லாரும் என்ன ஆசைப்பட்டார்களோ அது தானே ஆண்டாளுக்கு நித்தியமாக விளங்கிற்று. கல்யாணம் ஆக வேணும்னு அவர்கள் ஆசைப்பட்டனர். ஆனால் அவர்களாரும் பெண்ணாகவும் பிறக்கவில்லை, பெருமானுடைய மகிழ்ச்சிங்கிற பட்டத்தோட இருக்கவும் இல்லை. ஆண்டாள் பெண்ணாகவும் பிறந்தாள். பூமாதேவியினுடைய அவதாரமாக இருக்கிறபடியால் தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாகவும் விளங்கினாள். ஆழ்வார்களுடைய கோட்டியிலையும் இடம்பெற்று பிராட்டிமார்களுடைய கோட்டியிலையும் இடம்பெற்று நாளுமே திருவாடி போறந்தான். ஆண்டாளுடைய பிரபாவத்தை என்னைக்கு தெரிந்து கொள்ளுகிறோமோ அவள் அனுகிரகித்த 2 திவ்ய பிரபந்தங்கள், ஒன்று நாச்சியார் திருமொழி, மற்றொன்று திருப்பாவை. மார்கழி மாசத்துக்குன்னு திருப்பாவை, தையொரு திங்கள்னு தொடங்குகிற தை மாசத்துக்குன்னு நாச்சியார் திருமொழி. இந்த 2னுடைய அர்த்தங்களையும் என்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ, ஆண்டாள் வைபவம் என்னைக்கு புரிகிறதோ, அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களுடைய ஏற்றம் அதன் அர்த்தத்தை என்னைக்கு தெரிந்து கொள்ளுகிறோமோ
அதை விட முக்கியம் மூணாவது. அதுல சொன்னபடிக்கு என்னைக்கு வாழத் தொடங்குகிறோமோ அன்னைக்கு தான் திருவாடி பூரம், அன்னைக்கு தான் ஆண்டாளனும் நமக்கு கிட்டித்து என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உற்சவத்தை முன்னிட்டு இன்றும் நாளையுமாக கோதண்டராம சுவாமியினுடைய அனுகிரகத்தாலே நம்மை ஆண்டாள் என்று இன்றைய தலைப்பு, கண்ணனை ஆண்டாள் என்று நாளைய தலைப்பு. அவள் திருநாமம் ஆண்டாள். ஆண்டாள்ங்கிறத பெயராக கொள்ளலாம். அந்த பெயரே காரணப் பெயராகவும் இருக்கும். இன்னது நடந்ததுனால் அந்த பெயர்னு சொல்லுவார்கள். நம் அனைவரையும் ஆண்டபடியாலே ஆண்டாள். நாமளும் ஆண்டாள்னு பேர் வச்சுக்கலாம். நம்ம வீட்டு பெண்ணுக்கு ஆண்டாள்னு பேர் வைக்கலாம். ஆனா உண்மையில் ஆண்டபடியாலே ஆண்டாள்னு பேர் வைத்தீர்களான்னு கேட்டால் அப்படி இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆண்டாளுக்கு ஆண்டாள்னு பேர் இருந்தது, நம்ம வீட்டிலே பெண் குழந்தை பிறந்தாள், ஆகவே ஆண்டாள் திருநாமத்தை வைத்தோம், இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர உம்ம பெண் நாட்டை ஆண்டாளான்னு கேட்டால் இருக்காது. தாமரை கண்ணன் ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம், அதுக்குன்னு அவருக்கு தாமரை கண் இருக்குமான்னு விசாரித்தால் அநேகமா இருக்காது. ஏன் இருக்காது? ஆகவே என்ன பேர் வைக்கிறோமோ அது அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் அந்த பேர் முதல் முன்னமே சூட்டப்பட்டபடியால் அவள் ஆண்டவளாகத்தான் இருக்க வேண்டும். நாமெல்லாம் ஆண்டவர்களாக இருக்கணுங்கிற தேவையில்லை. நம்ம நேத்திக்கு ஆளல, இன்னைக்கு ஆளல, நாளைக்கு ஆளப்போவதில்லை. ஆனா ஆண்டாள் ஆண்டாளான்னு பார்க்க வேண்டும். இல்லைன்னா பெயர் காரணம் தப்பாக போய்விடும். பெயரின்படிக்கு பார்த்தால் அவள் எங்கோ ஆண்டு இருக்க வேண்டும். அப்படி ஆண்டாளானால் எந்த இடத்துலையும் அதை போல சரித்திரம் எல்லாம் பார்க்கல. ஒரு நாட்டுக்கு ஆண்டாள் அரசியாக இருந்தாள், அரசனுடைய தர்மபத்னியாக இருந்தாள் அப்படின்னு எந்த மனுஷ விஷயத்திலையும் இந்த உலக விஷயத்துல எதையும் நாம பார்க்கல. ஆனா ஓரிடத்தில் ஆண்டாள்ங்கிற சொல்லு வருகிறது, பல இடங்களிலும் வந்திருக்கின்றன. அடிய முக்கியமா சொல்ல வர்றது, இந்த தனியன் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தனியன் இந்த தனியன் சொல்றேன், ஒரு தனியன் அதுக்கு சொல்றேன். திருப்பாவ தனியன்ல இருந்து ஒன்று பார்ப்போம், நாச்சியார் திருமொழி தனியன்ல இருந்து மற்றொன்று பார்ப்போம். அல்லி நாட்டாமரமேல் ஆரணங்கின் இன்துணவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியளாள் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. இது நாச்சியார் திருமொழியினுடைய ஒரு ஆச்சரியமான தனியன். அது சொல்றது என்னது? அல்லிநாட்டாமரமேல் ஆரணங்கின் இன் துணைவி. இந்த பாட்டுல ஆண்டாளுடைய வைபவம் முழுவதுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சொற்றொடரை வச்சிருந்தா ஒவ்வொரு பெருமையை புரிஞ்சு விடலாம். அல்லி நாள் தாமரை மேல் ஆரணங்கு யார்? பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி. தாமரையை தனக்கு இருப்பிடமாக கொண்டவள் தாமரையாள் மகாலட்சுமி நாச்சியார். அவளைத்தான் முதல் வரி சொல்றது. அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கு, அழகிய பெண் மடந்தை. ஆரணங்கி நின் துணைவி, அந்த மகாலட்சுமிக்கு துணையாக இருப்பவள் பூமாதேவி நாச்சியார்னு வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீதேவி பூதேவின்னு தானே ரெண்டு பக்கத்துல பெருமாளுக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். இந்த பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கத்துல பூதேவி நாச்சியார். அப்ப மகாலட்சுமி நாச்சியாருக்கு ஸ்ரீதேவிக்கு இனிய துணைவியாக இருக்கிறாள். அல்லிநாட்டாமரமேல் ஆரணங்கின் இன் துணைவி, இது முதல் பெருமை. மகாலட்சுமிக்கு இனிய துணைவி. அவள் ஏதோ செய்ய முற்படுகிறாள். அவ செய்யற காலத்திலெல்லாம் இவ உதவி சகாயம் பண்றதுனாலதான் அந்த காரியம் நன்னா முடியறதுன்னு வச்சுப்போம். துணைவின்னா என்ன செய்வோம்? துணைவன் துணைவின்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு காரியம் எடுத்துட்டா அதுக்கு உதவுறது தானே பேரு. அவர் துணைவன், ஆனா ஒரு ஒத்தாசை பண்ண மாட்டார். இப்படின்னா துணைவனா? துணைவன் இருந்தா இதுக்கு இருக்கிறத விட இல்லாத இருந்தாலே தேவையில்லைன்னு தோணிப்படும். அப்படி இல்லாமல் அல்லிநாட்டாமரமேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில். மல்லி மல்லின்னு ஒரு நாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர், அதை சூழ்ந்திருக்கக்கூடிய மல்லிங்கிற நாடு. அந்த நாட்டை ஆண்டை மடமையில், ஆண்ட மடமையில் வருகிறது. மல்லி நாட்டை ஆண்ட மடமையில். இது நமக்கு ஒரு புது செய்தி. ஆண்டாள் எந்த நாட்டுக்கும் அரசியா இருந்ததா கேள்விப்பட்டதில்லை. அதற்குரிய வயசே ஆலியே, வாழ்ந்ததே 5-6 வயசு. சிறுமி பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைன்னு கொண்டாடுகிறோம். அந்த சிறுமி 30 பாசுரங்கள் பாடினாள், 143 பாசுரங்கள் பாடினார். பெருமானுடைய திருவடியை தொட்டாள், அவனோட சேர்ந்தாள். இவ்வளவுதான் குரு பரம்பரை முதலான சரித்திரங்கள் இருக்கின்றன. ஆனா பாசுரத்தை பார்த்தால் அல்லி நாட்டை ஆண்டாள்னு இருக்கிறது. அப்ப நிஜமாவே அரசிதானோ? அல்லி நாட்டை ஆண்டதுனாலதான், மல்லி நாடாண்ட மடமையிலானபடியாலதான் ஆண்டாள் ஆண்டாள்னு பெயர் வைத்தார்களோன்னு தோணும். எந்த சரித்திரத்திலையும் அப்படி இல்லை. மற்றொன்று, இப்ப பின்ன ஆண்டாள்னு எதனால பேர் வந்ததுனால்,
நிஜமாவே நாட்டை ஆள்கிறபடியாலேன்னு அர்த்தம் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. அரசியாக இருந்தாலும் ஆண்டாள்னு சொல்லலாம். ஒருத்தர் சொல்றபடி ஊரே கேட்கறதுனாலும் ஆள்கிறார் ஆண்டாள்னு சொல்லலாம். நம்முடைய குணத்தாலே எல்லாரையும் ஜெயித்து வைத்திருந்தாலும் ஆண்டாள்னு சொல்லலாம். இந்த 3 விதத்திலையும் ஆண்டாள்னு சொல்லலாம். ஆள்கின்றான், ஆழியான், ஆறால் புறவுடையம்னு ஆழ்வாருடைய கோஷம். ஆழியான் சக்கராயுதத்தை வலக்கையிலே பிடித்தவர், ஆள்கின்றான் நம்ம அத்தனை பேரையும் பெருமாள் ஆள்கிறார்னால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 3மே பொருந்தும். அரசனா இருக்கிறதும் பொருந்தும், அவர் தான் சக்கரவர்த்தி, உலகத்துக்கே ராஜா. கோன் கோன் ஆழ்வார்கள்லாம் கோமான் சீமான் கோன் என்று பாடுகிறார்கள். அடுத்தது அவர்தான் நியந்தாவா, எல்லாரையும் நியமிக்கிறார்னால் சர்வசாகம் விருதி சன்னிவிட்டா மத்த ஸ்மிருதிஜானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேதவிதேவச்சாகம். கண்ணன் சொல்றதே, நான் எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் நிறைஞ்சிருக்கேன். அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மானு புராணங்கள் சொல்லும். உபனிஷத்தை அப்படிதான் சொல்றது. எல்லாருக்குள்ளும் நீக்கமர இருக்கிறார், நியமிக்கிறார்னு சொல்றது. ஆகவே யாரு தன் ஆட்சி செலுத்துகிறானோ, யார் நியமிக்கிறானோ, அவன் சொன்னபடிக்கு உலகமே ஆடுகிறதோ அதுவும் பெருமானுக்கு பொருந்தும். அதனால அரசன் அவரை சொல்லிடலாம். 3வது, பெருமான் தன் கல்யாண குணங்களால எல்லாரையும் ஜெயித்தாரானால் மனத்துக்கினியான்னு பேரே வாங்கிவிட்டாரு. கனைத்திளங்கத்தெரும கண்ணுக்கு இறங்கி நினைத்து மல வழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடபத்தி சினத்தினால் தென்னலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாய். எல்லார் மனத்துக்கு இனியவராக இருக்கிறார். ராவணன் மனத்துக்கு உட்பட. சரி, விஸ்வாமித்திரருக்கு இனியவர், வசிஷ்டருக்கு இனியவர், ஹனுமானுக்கு இனியவர் என்று மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். ராவணனே கொண்டாடுகிறான். ரொம்ப இனியவர் தான் பெருமாள், வாஸ்தவம். ஆனா இந்த ஜென்மத்துல ஸ்வபாவோ துரதிக்கிரமஹா. 5ல விளையல, 50ல விளைய போறது இல்லை. எனக்கு ரொம்ப வயசாகி விட்டது. அவர் எப்படி உயர்ந்தவர், வீரன் தீரன் சூரன்னு தெரிஞ்சிருந்தாலும் இந்த பிறவியில் என் தலை அவனை வணங்காது. இது என்னல வேணும்னா அடுத்த பிறவிதான் பார்க்க வேண்டும் ஒத்துக்கொண்டால். சில பேரை பத்தி அப்படி பார்க்கும்போது தீவிரவாதிகளா இருப்பா. திருந்தி வாழலாமே, காவல்துறையினர் கேட்பா. இல்ல, இந்த ஜென்மத்தில் அந்த பாக்கியம் இல்லை, இப்படியே வாழ்ந்துட்டேன், இனிமே என்னால மாற்றிக்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, போட்டோம் அடுத்த பிறவின்னு இருந்தா பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு பேட்டி எல்லாம் அழிச்சு பார்த்திருக்கோம் இல்லையா? அதே வார்த்தையை ராவணனே சொன்னான். எனக்கு இந்த பிறவியில இல்லை, ஆனா அவன் ராமனை கொண்டாடுகிறான். சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமையின்னு வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். சத்ருக்கள் கூட கொண்டாடப்படுகிற அளவுக்கு சத்ருக்களும் கொண்டாடுறார்கள். அந்த அளவுக்கு ராமனுக்கு பெருமை இருக்கான். ரிபூணாமபி வத்சலஹா. காரணம் என்னவெனில், சத்ருக்களிடத்துல கூட வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம் முதலான நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் காட்டுகிறார். குணாபிராமன் குணாபிராமன் கொண்டாடுறோம். சகல கல்யாண குணாமிருதோததின்னு சொல்லுவார்கள். அனைத்து குணங்களும் நிரம்பி அதனால ஊரையே ஜெயித்து வைத்திருக்கிறார். சிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜன்னு ஜிதந்தா ஸ்தோத்திரம் கேள்விப்பட்டிருப்பீள். ஆகமங்கள்ல அது முக்கியமா எடுக்கப்பட்டிருக்கு. பெருமானை குறித்து நாம பண்ண வேண்டிய ஸ்தோத்திரம். அதுல சொல்றது, நீ ஜெயித்தாய். எதனாலேன்னா நாட்டாள்றபடியாலேன்னு சொல்லல, உன் குணங்களாலே எங்களை ஜெயித்து வைத்திருக்கிறாய். ஆக 3மே பெருமானுக்கு பொருந்துறது. நாட்டை ஆள்றார்னு பொருந்துகிறது, ஆட்சி செலுத்துகிறார், ஆணை செலுத்துகிறார், அதனால ஆண்டான்கிறதும் பொருந்துகிறது. இருக்கவே இருக்கு, குணங்களாலே ஆண்டார்னு பொருந்தும். ஆனா ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் நாட்டை ஆண்டாளான்னு பார்த்தால் நிஜமா அரசியா இருந்ததா தெரியல, அரசனுக்கு பத்னியா இருந்ததாகவும் தெரியல. அப்படி என் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இவ்வ உலகத்துல சொல்லிட்டு இருக்கேன். ராஜாதிராஜனான பெருமானுக்கு பத்னியாக இருந்தால் எம் எடுக்கவே இல்லை. இந்த ஊர் உலகத்துல ஒரு கல்யாணம் பண்ணி கொண்டு வாழவில்லையே. அதனால ஆண்டாள் அரசின்னு சொல்ல முடியாது. நியமிக்கிறாளான்னு சொன்னால் ஓரளவு சொல்லலாம். பெருமான போலே நம்ம உள்ளத்துல இருந்து கொண்டு இத்த செய்யாதே அப்படி நியமிக்கவில்லை. தன்னுடைய பாசுரங்களால நல்லது தீயது கத்து கொடுத்து இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யாதே அப்படின்னு பகுத்தறிந்து நமக்கு கொடுக்கிறாள். இதைத்தான் சாராசார விவேக ஞானம்னு சொல்லுவார்கள், கிருத்தியாகிருத்திய விவேகம்னு சொல்லுவார்கள். செய்ய வேண்டியது இது, செய்ய தகாதது, தவிர்க்க வேண்டியவை இவை, இதெல்லாம் சொல்லி நம்ம ஆண்டாள்னு வைத்துக் கொள்ளலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச 2வது பாசுரம்.
வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. என்னென்ன பண்ணணும், நோன்பு நோக்கணுமே, என்ன பண்ணணும்னு கேளுங்கள். பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையின் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து. 9 விஷயங்களே இன்னென்னத்தை பண்ணணும் இன்னென்னத்தை பண்ணக்கூடாதுன்னு 2வது பாட்டுல சொன்னதுனாலே அதனால் ஆண்டாள்னு வைத்துக் கொள்வோம். ஒரு பக்கத்திலே மல்லி நாட்டை மட்டும் ஆண்டு இருக்கிறாள்னு பாட்டுல காணப்படுகிறது. நிஜமாவே அரசியான்னு கேட்டால் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். தன்னுடைய குணங்களாலும் வழிகாட்டுதல்களாலும் அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நன்மை செய்தபடியால் ஆண்டாள் என்ன அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டாள் ஆண்டாள்ங்கிற ஒரு வியப்பான செய்தி. அநேகமா பல தமிழ் திருநாமங்களுக்கும் வடமொழியில் சம்ஸ்கிருதத்தில் திருநாமங்கள் கிடைத்துவிடும். பெரும் புறக்கடல் ஒரு பெருமாள் இருக்கார், திருக்கண்ணமங்கைன்ற பெரிய திவ்ய தேசம். அவ்வளவு உயரத்துக்கு நெடுன்னு நம்மாட்ட 2 பேர் வசம். அவ்வளவு உயரமா எழுந்துள்ளி இருக்கிறார். பெரும் புற கடல், பெரும்புறக்கடலைன்னு தான் திருமங்கையாழ்வார் பாட்டையே தொடங்குகிறார். அதே பெரும்புறக்கடலை அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தியிருக்கார்கள். பிருகத்து பகி சிந்து. பிருகத்து பெரும், பகிஹி புறம், சிந்து கடல். பெரும் புறக்கடல்ங்கிறது பிருகத்